டைம் ரிவர்சல் அண்ட் சிபிடி தியரம். இது ஏற்கனவே 2-3 தடவை நம்ம பேசியிருக்கிறோம். அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். டைம் ரிவர்சல் அண்ட் சிபிடி தியரம். Time reversal symmetry. If a process and time reversal process both are physically possible, then we say that time reversal symmetry is preserved. Time reversal symmetry இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ப்ராசஸும் அதை டைம் ரிவர்சல் பண்ண ப்ராசஸும் ரெண்டும் உண்மையில் நிகழக்கூடியதா இருந்துச்சுன்னா அதுக்கு டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். இது எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸை பொறுத்தவரையில் ஏ பிளஸ் பி, ஏபின்னு 2 பார்ட்டிகிள் சேர்ந்து சி பிளஸ் டின்னு 2 பார்ட்டிகளை கொடுக்குது. அதே மாதிரி சி பிளஸ் டி, சியும் டியும் சேர்ந்து ஏயும் பியும் கொடுத்துச்சுன்னா டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். ஏயும் பியும் சேர்ந்து சி பிளஸ் டியை கொடுத்துருக்குது. ரிவர்ஸில் டயத்தில் சியும் டியும் சேர்ந்துச்சுன்னா ஏ பிளஸ் பியை கொடுக்கும் அப்படின்னா அது டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். ஆர் பிசிக்கலி அப்சர்வ், ரெண்டுமே பிசிக்கலா பாசிபிளா இருந்ததுன்னா தென் டைம் ரிவர்சல் சிமெட்ரி இஸ் செட் டு பி பிரிசர்வ்டு. டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரின்சிபல் ஆஃப் டீடைல்டு பேலன்ஸ். ஏ பிளஸ் பி வந்து சி பிளஸ் டி ஆகும், சி பிளஸ் டி ஏ பிளஸ் பி ஆகும் மாறுனுச்சுன்னா அதுக்கு பேர் டீடைல்டு பிரின்சிபல் ஆஃப் டீடைல்டு பேலன்ஸ் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ நம்ம டைம் ரிவர்சல் சிமெட்ரினா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். 2 பார்ட்டிகிள் சேர்ந்து வேற 2 கொடுத்தா வேற 2 சேர்ந்து முதல்ல உள்ள 2 கொடுத்ததுன்னா டைம் ரிவர்சல் சிமெட்ரி எலமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸில். மேக்ரோஸ்கோப்பிக்கலாக பார்த்ததோ அல்லது சினிமா படத்தெல்லாம் மறந்துடுங்க. இப்போ நம்ம எலமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ்குள்ளார மட்டும் நம்ம கவனத்தை செலுத்துகிறோம். டைம் ரிவர்சல் சிமெட்ரி இஸ் preserved in strong and in electromagnetic interactions. எல்லா ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன்னா குவார்க்கு, குளுவான் இதெல்லாம் சேர்ந்து, குளுவான் தான் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிகிள், அதனால் உருவாகக்கூடிய ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன். எலக்ட்ரோமேக்னட்டிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா போட்டான் எக்ஸ்சேஞ்சினால் வரக்கூடியது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் எல்லாம் எலக்ட்ரோமேக்னட்டிக் இன்ட்ராக்ஷன் சொல்கிறோம். இதில் உள்ள இந்த எலமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸில் போட்டானை எமிட் பண்ணதுனால வரக்கூடிய இன்ட்ராக்ஷனும் குழுவானை எமிட் பண்ணி அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணி வரக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸும் எல்லாமே டைம் ரிவர்சல் ப்ரிசர்வ்ட், டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்குது. ஏயும் பியும் சேர்ந்தா சியும் டியும் கொடுத்துன்னா சியும் டியும் சேர்ந்து ஏ பிளஸ் பியை கொடுக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னட்டிக்கில் எல்லாத்தையும் இது ப்ரிசர்வ் பண்ணுது. கரெக்டு, சிமெட்ரி இருக்குது. ஃபார்வர்டு எது ரிவர்ஸ் எதுன்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. பட் so far experimental evidence it is expected to be violated in weak interaction. ஆக 4 இதில் 1 வந்து கிராவிட்டி நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிக் பார்ட்டிகளில் பார்க்கல, 2 சொல்லிட்டோம், இன்னொன்று வீக் இன்ட்ராக்ஷன். மக்கள் என்ன நம்புறாங்கன்னா வீக் இன்ட்ராக்ஷனில் டைம் ரிவர்சல் சிமெட்ரி வயலேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, அப்படின்னு நம்புறாங்க. பட் so far experimental evidence is not there for time reversal violation in weak interaction. weak interactionல தான் டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்காது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எவிடன்ஸ் இல்லைனா, ஏன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்யறதுக்கு பிகாஸ் இட் இஸ் ஹார்ட் டு பெர்ஃபார்ம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்குலாம் ரொம்ப ஹார்டா இருக்குது. வீக் இன்ட்ராக்ஷன்ல டைம் ரிவர்சல் சிமெட்ரி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பண்ண முடியல. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஹார்டா இருக்குது. இருந்த போதிலும் மக்கள் வந்து என்ன நம்புறாங்கன்னா வீக் இன்ட்ராக்ஷன்ல டைம் ரிவர்சல் சிமெட்ரி வயலேஷன் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புறாங்க. ஏன் இப்படி நம்புறாங்க? மற்றதெல்லாம் அவங்க வந்து மக்கள் வேற மாதிரி நம்புறாங்க. முதல்ல நம்ம சொன்னோம் பேரிட்டியில வந்து, பேரிட்டினா மிரர் சிமெட்ரி. ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதை கண்ணாடியில் பார்த்தோம்னா கண்ணாடியில் பார்த்ததும் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு முதல்ல நம்பினாங்க. ஏன்னா அவங்க பார்த்தது எல்லாமே அதே மாதிரி நிகழ்ந்தது. அப்போ எலமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸில் பேரிட்டி வயலேஷன் ஆகுது வீக் இன்ட்ராக்ஷன் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நியூட்ரினோ அண்ட் ஆன்டி நியூட்ரினோவுக்கு வலதுகை பழக்கம் அல்லது இடதுகை பழக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பேரிட்டி வயலேஷன் ஆகும்னு அவங்க எவிடன்ஸ் கிடைச்சது. முதல்ல பேரிட்டி வந்து வயலேஷன் ஆகாது, மிரரில் பார்க்குறதும் நேரடியாக பார்க்குறதும் நிகழும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க.
ஏன்னா மக்கள் அதில் பழக்கமாயிருக்கிறாங்க. கண்ணாடியில் இருக்குது நிகழத்தானே செய்யும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்துக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அது நிகழாதக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குங்கிறத காமிச்சுது. ஆனால் டைம் ரிவர்சல் சிமெட்ரியை பொறுத்தவரையில் டைம் ரிவர்சல் சிமெட்ரி நடக்காததுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத மக்கள் நம்புகிறாங்க. எவிடன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிக்க முடியல. எப்படி ஏன் இவங்க நம்புகிறாங்கன்னா இவங்க பார்த்ததுல வந்து நிறையாது டைம் ரிவர்சல் சிமெட்ரி இல்லை. உதாரணமாக வடிவேலு தண்ணிக்குள்ளே உளுந்த வடிவேலு அப்படியே பின்னாடி வர முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ நம்ம பார்க்கக்கூடியதுல நிறைய விஷயங்கள் டைம் ரிவர்சல் சிமெட்ரி இல்லை. அதே மாதிரி எலமெண்டரி பார்ட்டிகிள்ஸ்லையும் டைம் ரிவர்சல் சிமெட்ரி இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்புறாங்க. இன்னொரு காரணமும் இருக்குது. But it is believed that time reversal symmetry cannot be a perfect symmetry in nature. ஸோ இயற்கையில் டைம் ரிவர்சல் சிமெட்ரி பெர்ஃபெக்ட் சிமெட்ரி இல்லைங்கிறது எல்லாரும் நம்புறாங்க. அதுதான் உண்மையும் கூட. மேக்ரோஸ்கோபிக்கலாக வந்து ஏர் ஆஃப் டைம் இருக்குது. அதனுடைய கான்செப்ட் ஏர் ஆஃப் டைம்ங்கிறது வந்து பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சர் நம்ம போகிறோமே இதெல்லாம் வந்து தெரியுது. எப்படிங்கிறதுனா அது என்ட்ரோப்பியை பொறுத்து இருக்குது. என்ட்ரோப்பி வந்து கூடிக்கிட்டே போவதை வச்சு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். வெடிச்சு சிதறுகிறது அப்படின்னா அதனுடைய என்ட்ரோப்பி கூடிக்கிட்டே இருக்குது. அதை வந்து நம்ம வந்து சயின்ஸ்லேருந்து பார்க்காம நம்ம காமன் மேனாக பார்த்து இதை மாதிரி தான் நிகழும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருக்கிறோம். அதனால் அது இப்போ ஃபார்வேர்டில் போகுது ரிவர்ஸில் போகுதுங்கிறத நம்மளால் சொல்ல முடிகிறது. ஸோ மேக்ரோஸ்கோபிக்கலாக வந்து டைம் ஆஃப் டைம் வந்து என்ட்ரோப்பியை பொறுத்து இருக்கிறது. மைக்ரோஸ்கோபிக்காக வந்து எல்லாமே டைம் ரிவர்சல் சிமெட்ரி இருக்குது. இல்லாதது என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. வீக் இன்ட்ராக்ஷனில் டைம் ரிவர்சல் சிமெட்ரி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸில் தான் ஓடுது. இப்போ சிபிடி இன்வேரியன்ஸு சிபிடி தியரம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா சிபிடி தியரம் ஸ்டேட்ஸ் தட் த கம்பைன்டு ஆபரேஷன் ஆஃப் சி சார்ஜ் கான்ஜுகேஷன், பி பேரிட்டி அண்ட் டி டைம் ரிவர்சல் இஸ் அன் எக்ஸாக்ட் சிமெட்ரி ஃபார் எனி ரியாக்ஷன். எனி ரியாக்ஷன் நம்ம பார்த்துக்கக்கூடிய எலமெண்டரி பார்ட்டிகிள்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ராங்கு, வீக்கு, எலக்ட்ரோ மேக்னட்டிக்கு இந்த இன்ட்ராக்ஷன்ஸில் சார்ஜ் கான்ஜுகேஷன், பேரிட்டி, டைம் ரிவர்சல் இந்த மூணையும் சேர்த்து ஒரே சிமெட்ரியாக பார்த்தோம்னா அது கன்சர்வ்ட் ஆகும். இதுதான் சிபிடி தியரம்ஸ் போல்டாக சொல்லுகிறது. இது போல்டாக சொல்லக்கூடியதை மக்கள் வந்து பிசிக்ஸ் மக்கள் வந்து இன்றைய அளவில் வந்து நம்பி தான் இருக்கிறோம். The proof of CPT theorem was given on the basis of Lorentz invariance of quantum field theory and local gauge symmetry. இது கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ள ஒரு லைன் இருந்தாலும் எனக்கு தெரியுதுனால நான் சொல்கிறேன். லாரன்ஸ் இன்வேரியன்ஸ் ஆஃப் குவாண்டம் ஃபீல்டு தியரி. குவாண்டம் ஃபீல்டு தியரி இருக்குது, குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்குது, அதனுடைய அட்வான்ஸ் தான் குவாண்டம் ஃபீல்டு தியரி. செகண்ட் குவாண்டைசேஷனால் வரக்கூடியது குவாண்டம் ஃபீல்டு தியரி. இந்த குவாண்டம் ஃபீல்டு தியரியானது லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனால மாறாமல் இருக்குது. பூஸ்டிங், அதுக்கு பேர் லாரன்ஸ் பூஸ்ட்னு பேர். ஒரு ஆள் நிலையா இருக்கிறான், அவனை பொறுத்தவரையில இன்னொரு ஆள் மூவ் ஆகிட்டு இருக்கிறான். இவன் குவாண்டம் ஃபீல்டு தியரியை ஒரு வகையான ஈக்குவேஷன்ல சொல்லுகிறான். இன்னொருத்தன் அதே மாதிரி எழுத்துக்கள் வேணா வேற மாதிரி இருக்கும், அதே மாதிரி சொல்லுகிறான். அதுக்கு தான் லாரன்ஸ் இன்வேரியன்ஸ். அந்த தியரியினுடைய மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ரெஸ்டா இருக்கிற இடத்துலையும் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையும் ஒன்று போல இருக்குது. அதுக்கு பேர் லாரன்ஸ் இன்வேரியன்ஸ். ஸோ குவாண்டம் ஃபீல்டு தியரி லாரன்ஸ் இன்வேரியன்ஸை அடிப்படையாக வைத்து இருக்கிறது. அதனால அண்டர் லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குவாண்டம் ஃபீல்டு தியரி இஸ் இன்வேரியன்ட், மாறாமல் இருக்கும். இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். லாரன்ஸ் இன்வேரியன்ஸ், லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியும் குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கும் நடந்த திருமணம் தான் குவாண்டம் ஃபீல்டு தியரி. தனித்தனியாக டெவலப் ஆயிருந்தது. ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது, தனியாக டெவலப்மெண்ட். குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஸ்க்ராடிஞ்சர், டிராக், ஹைசன்பர்க் இவங்க கண்டுபிடிச்சது. இது ஒரு தனி தியரி. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல மெர்ஜ் ஆகி அதுக்கப்புறம் டெவலப் ஆகுது. அதான் குவாண்டம் ஃபீல்டு தியரி. ஸோ அதில் லாரன்ஸ் இன்வேரியன்ஸ் தான் அடிப்படையாக இருக்குது. லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தான் அடிப்படையாக இருக்கிறது. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது. இது லோக்கல், முதல்ல கேஜ் சிமெட்ரி, அதுக்கடுத்து இதில் லோக்கல் கேஜ் சிமெட்ரின்னு ஒன்று.
கேஜ் சிமெட்ரினா என்ன அப்படின்னா அதில் ரெண்டு இருக்குது. ஃபெர்மியானுக்கு வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், போசானுக்கு வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் ஃபெர்மியானுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது, சைங்கிறது குறிக்கிறோம். அந்த சை வந்து ஒரு ஈக்குவேஷனை, ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷனையோ ஏதோ ஒரு ஈக்குவேஷனை, ஃபீல்டு தியரியில் உள்ள ஈக்குவேஷனை ஒபே பண்ணுது. அந்த சை இருக்கிற இடத்துலலாம் இ பவர் ஐ தீட்டா சை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் அந்த ஈக்குவேஷன்லாம் ஒபே பண்ணுதுன்னா கேஜ் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். சைக்கு முன்னாடி இ பவர் ஐ தீட்டா போட்டோம்னா பெருமையான பொறுத்தவரையில் அந்த தீட்டா இருக்குதே, அந்த தீட்டா வந்து கான்ஸ்டண்டா இருந்தா குளோபல் கேஜ் சிமெட்ரின்னு பேரு. அந்த தீட்டா வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம், இடத்துக்கு இடம் அந்த தீட்டா மாறிக்கிட்டே போனுச்சுன்னா அதுக்கு பேரு லோக்கல் கேஜ் சிமெட்ரின்னு பேர். ஸோ இ பவர் ஐ தீட்டா சைன்னு சை இருக்கிறதுலாம் இ பவர் ஐ தீட்டா சை போடுறோம். தீட்டா இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைமாக இருந்தாலும் அது ஒர்க் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் லோக்கல் கேஜ் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். லோக்கல் கேஜ் சிமெட்ரி இருந்ததுன்னா அப்படி இருக்குதுறப்ப அதுக்கு தகுந்தாப்புல போசான்லையும் வந்து அதுக்கு தகுந்தாப்புல அந்த வெக்டார் ஃபீல்டு இருந்ததுன்னா அந்த வெக்டார் ஃபீல்டு கூட ஒரு கிரேடியன்ட் ஆஃப் ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அந்த தீட்டா நம்ம இங்கே ஆட் பண்ணோமே, அந்த தீட்டாவை காம்பன்சேட் பண்ணதுக்கு ஏதோ அந்த எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிகிள் இருக்குதே போசான், அதனுலையும் வந்து ஒரு தீட்டாவை வந்து டெல் தீட்டா வந்து ஒன்று ஆட் ஆகும். அதுதான், அதாவது அதனுடைய ரொம்ப டீப்பராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா என்ன விஷயம்னா, இந்த கேஜ் சிமெட்ரி இருப்பதனால தான் பார்ட்டிகிளுக்கும் போசானுக்கும் இடையில இன்ட்ராக்ஷனே நடைபெறுகிறது. அல்லது இந்த இன்ட்ராக்ஷன் நடைபெறுவதற்கு காரணமே இந்த லோக்கல் கேஜ் சிமெட்ரி தான். ஆக இதை அடிப்படையாக வைத்து தான் குவாண்டம் ஃபீல்டு தியரியை அதாவது சிபிடி தியரம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா லாரன்ஸ் இன்வேரியன்ஸ் அண்ட் லோக்கல் கேஜ் சிமெட்ரி ஆஃப் த குவாண்டம் ஃபீல்டு தியரியை அடிப்படையாக வைத்து தான் சிபிடி தியரம் இருக்குது. சிபிடி தியரம் என்ன சொல்றதுன்னா சார்ஜ் கான்ஜுகேஷன், பேரிட்டி அண்ட் டைம் ரிவர்சல் மூணையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா எல்லா ரியாக்ஷன்லையும் அது சிமெட்ரிக்கலாக இருக்கும், கன்சர்வ்டாக இருக்குங்கிறத தான் சிபிடி தியரம் சொல்கிறது. சிபி இஸ் வயலேட்டட் இன் ஃபிட்ச் கிரானின் எக்ஸ்பெரிமெண்ட். நேற்று பார்த்தோம் பாருங்க, ஃபிட்ச் அண்ட் கிரானின் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு நோபல் பரிசு வாங்கினானுங்க. K0 ஆன்டி K0 செகண்ட் ஆர்டர் வீக் இன்ட்ராக்ஷன்னா WO Z போசானோ எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதில் 2 தடவை W போசான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதனால இது பேர் செகண்ட் ஆர்டர் வீக் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த செகண்ட் ஆர்டர் வீக் இன்ட்ராக்ஷனில் சிபி வயலேட்டட்னு எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூஃப் இருக்குது. அதுதான் நேற்று பார்த்தோம். பட் டைம் ரிவர்சல் சிமெட்ரி காம்பன்சேட்ஸ் அண்ட் கம்பைன்டு சிபிடி இஸ் கன்சர்வ்டு. இந்த சிச்சுவேஷனில் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் சிபி வயலேஷன் ஆகுது, ஆனால் டியும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிடி வந்து வயலேஷன் இல்லை. சிபி தனியாக வயலேஷன் ஆகுது. அதை டியை சேர்த்து வச்சு சிபிடியை சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா வயலேஷன் இல்லை, கன்சர்வ்ட் ஆகுது. இந்த ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் இருந்தது. மற்ற எல்லாத்துலேயுமே சிபி வந்து கன்சர்வ்டாக இருந்துச்சு. இதில் வந்து சிபி வந்து கன்சர்வ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதில் டியை சேர்த்து வச்சா இங்கேயும் சிபிடி கன்சர்வ்ட் ஆகுது. மோரோவர் சிபிடி தியரம் இம்ப்ளைஸ் தட் the mass of a particle and its antiparticle should be the same. சிபிடி தியரத்திலிருந்து ஒரு டெரிவேஷன் இருக்குது. அந்த டெரிவேஷனை நீங்கள் டெரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அது என்ன ரிசல்ட் சொல்லுதுன்னா மாஸ் ஆஃப் ஏ பார்ட்டிக்கிளும் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஆன்டி பார்ட்டிக்கிள் ரெண்டும் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணாலும் சிபிடி தியரத்தை உடைச்ச மாதிரி தான். ஸோ இட் இஸ் செக்டு ஃபார் இந்த எக்ஸப்ஷனல் கேஸான K0 ஆன்டி K0 இருக்குதே, அதுக்கு இடையில நம்ம பார்த்தாலும் மாஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா that difference is found to be 16 into 10 power minus 17%. டிஃபரன்ஸ் 100க்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.16 வச்சு 16 தான் இருக்குது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் இஸ் நெக்லிஜிபிளி ஸ்மால், வெரி 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 ஸ்மால். அதனால் அந்த டிஃபரன்ஸ் இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபார் மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிளும் மாஸ் ஆஃப் த ஆன்டி பார்ட்டிக்கிளும் சேம் தான். சிபிடி தியரம் சொல்கிறது கரெக்டு தான். இஃப் எவிடன்ஸ் ஃபார் சிபிடி வயலேஷன் இஸ் ஃபவுண்ட் அவுட் இன் ஃபியூச்சர். சரிங்க சார், இப்போ ஸோ ஃபார் சிபிடி தியரம் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாகவும் தியரிட்டிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. உடைக்கிறதுக்கு அங்கே வந்து வழிகள் மிக மிக கம்மி தான்.
எவனா ஒருத்தன் உடச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், பிரேக் த்ரூ. இஃப் எவிடன்ஸ் ஃபார் சிபிடி வயலேஷன் இஸ் ஃபவுண்ட் அவுட் இன் ஃபியூச்சர், ஃபியூச்சரில் எவனோ சிபிடி தியரம் வயலேஷன் ஆகுது, அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இந்தா இருக்குது, அல்லது அதுக்கு வந்து இப்படி போனீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கரெக்டாக சொல்லி எவனா கண்டுபிடிச்சிட்டான்னா, இஃப் எவிடன்ஸ் ஃபார் சிபிடி வயலேஷன் இஸ் ஃபவுண்ட் அவுட் இன் ஃபியூச்சர், whole quantum field theory and Lorentz invariance will be disturbed. குவாண்டம் ஃபீல்டு தியரியை எதை அடிப்படையாக வைத்திருக்குதுன்னா லாரன்ஸ் இன்வேரியன்ஸ் வச்சு தான் இருக்குது. ஸோ அந்த ஹோல் குவாண்டம் ஃபீல்டு தியரியை டிஸ்டர்ப் ஆகிடும். அண்ட் ஆல் ஃபிசிக்கல் லாஸ். இன்னொன்று உங்களுக்கு ஒரு நாள் நடத்த நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் உங்களுக்கும் டைம் இருக்கணும், எனக்கு மிக மிக டைம் இருந்ததுன்னா நான் சூப்பராக அதை நடத்துவேன். அது என்னன்னா, ஒரே ஒரு கப்பில், ஒரு காஃபி கப்பில் ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறாங்க. 2 காஃபி கப்பில், அது கால்டெக் யூனிவர்சிட்டின்னு நான் நினைக்கிறேன். 2 காஃபி கப்பில் ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கிறாங்க, ஃபிசிக்ஸில் உள்ள ஈக்குவேஷன். ஒரு காஃபி கப்பில் உள்ள ஈக்குவேஷன் என்னன்னா, அது வந்து ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அது ஹார்டு, நம்ம அதை விட்டுரு. இன்னொரு காஃபி கப்பில் இந்த குவாண்டம் ஃபீல்டு தியரியில் உள்ள எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஈக்குவேஷனாக எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா பிசிக்ஸும் இந்த 2 கப்புக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த ஒரு கப்பு தான் குவாண்டம் ஃபீல்டு தியரி. அந்த குவாண்டம் ஃபீல்டு தியரியில தான் எல்லா ஈக்குவேஷனும் உள்ள 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 உள்ளாராது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனாலும் அதுலேருந்து கொண்டாந்துடலாம், டிராக் ஈக்குவேஷனாலும் அதுலேருந்து கொண்டாந்துடலாம், அந்த இன்ட்ராக்ஷன்ஸும் அதனால கொண்டாந்துடலாம், பார்ட்டிகளுக்கும் ஆன்டி பார்ட்டிகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய எல்லா விதமான இன்ட்ராக்ஷனும் அதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே ஈக்குவேஷனை எழுதிட்டாங்க. அந்த ஒரே ஈக்குவேஷனை காஃபி கப்பில் எழுதி அழகாக வச்சுருக்கிறாங்க. நான் அது ஒரு நாள் ஃப்ரீயாக டைம் இருக்கிறப்ப நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். குவாண்டம் ஃபீல்டு தியரி நம்ம பார்த்தோமே, இந்த ஏற்கனவே பார்த்த அந்த குவார்க்கு, குழுவானு, இந்த பார்ட்டிகிள்ஸு, எலமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ் இருக்க, அதனுடைய எல்லா நடவடிக்கைகளும் ஒரே ஈக்குவேஷனில் எழுதப்பட்டிருக்குது. தட் இஸ் குவாண்டம் ஃபீல்டு தியரியோட லக்ராஞ்சியம். ஆக சிபிடி வயலேஷன் ஆனிச்சுன்னா அந்த கப்புக்களை போட்டு உடைச்சதா அர்த்தம். அதில் உள்ள பிசிக்ஸை எல்லாத்தையும் உடைச்சதா அர்த்தம். ஸோ எவனாவது கண்டுபிடிச்சான்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது, பிசிக்ஸ் வந்து உடையும். உங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்னென்னா பிசிக்ஸ் உடையும். பிசிக்ஸில் உள்ள லாஸ் எல்லாத்தையும் நம்ம மாடிஃபை பண்ண வேண்டியது மாதிரி வரும், சிபிடி தியரம் வந்து வயலேஷன் ஆனிச்சுன்னா. ஓகே, தேங்க்யூ. நம்ம இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நம்ம இன்னொரு நாள்